ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான, அதே சமயம் கொஞ்சம் கூட குலையாமல் ரொம்பவே உதிரியான ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் ரொம்பவே ஈஸி. வேக வச்ச சாதம் மட்டும் இருந்தால் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தக்காளி சாதத்தை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. அடிக்கடி குழந்தைங்க இந்த ரெசிபியை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்போட கிரன்ச்சினஸ் உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு உடனே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க, இல்லாட்டி சோம்பு தீஞ்சு போயிடும். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை 2 கீரை இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் கரெக்டான அளவில் இருந்தால் போதும், ரொம்பவே அதிகமாகவும் தேவையில்லை. அடுத்ததாக வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி பெரிய பெரிய பீஸாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பைட் சாப்பிடும் போதும் தக்காளி வந்துட்டே இருக்கும். அதனால் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வெந்து மேஷ் ஆகி தக்காளி இருக்கிற அளவுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கி இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜிலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமான மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து கரைஞ்சி வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி இருக்கணும். அடுத்ததாக இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1.5 கப் அளவு வேக வச்ச சாதம் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த சாதம் ஒரு 2 பேர் அளவுக்கு டிஃபன் பாக்ஸு கொடுத்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி சாதம் ரெண்டுமே கொஞ்சம் கூட தனித்தனியாக இல்லாத அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். சூடாக சேர்த்து கிளறிட்டீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சி ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அதனால சாதம் நல்லா ஆற விட்டு இதை சேர்த்து கிளறிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்து நம்ம கொட்டுறப்ப இந்த மாதிரி ரொம்ப உதிரியாக வரணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி. நம்ம சேனல்லேயே நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.